இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் இன்று +2 தேர்வுகள் துவங்கியுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்வு நடந்தது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள ஆவியூர் பகுதியை சேர்ந்த கண்ணன், இவரது மகள் துர்காதேவி வயது 17, மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள நிர்மலா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று முதல் தேர்வு எழுதுவதற்காக ஆவியூரிலிருந்து மதுரைக்கு மாமா மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். வளையங்குளம் பகுதியில் சென்றபோது 2 வீலர் மீது அரசு பஸ் மோதியது. இருவரும் கீழே விழுந்தனர். மாணவி துர்காதேவி பஸ் சக்கரத்தில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாமா மகன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். பெருங்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிர் தப்பிய துர்காதேவி மாமா மகனிடம் போலீசார் விசாரித்த போது தரமற்ற சாலைதான் விபத்துக்கான காரணம் என்று தெரிய வந்தது. விபத்து நடந்த இடத்தில் சாலையோரத்தில் மணல் பரவி கிடந்துள்ளது. அதில் சென்றபோது வண்டி வெளுக்குவதை போல இருந்தது. தடுமாறிய மாமா மகன் பிரேக் பிடித்தபடி வண்டியை மெதுவாக ஓட்டினார். அந்த நேரத்தில் தான் பின்னால் வந்த பஸ் வண்டி மீது மோதியுள்ளது. மாணவி சாலையின் நடுவிலும் விழுந்ததால் பஸ் மோதி இறந்துள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. +2 தேர்வு எழுத சென்ற மாணவி துர்காதேவி அரசு பஸ் மோதி பலியான சம்பவம் மதுரை மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அவர் படித்த பள்ளியில் தோழிகள் கதறி அழுதனர்.